தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெரியாம இருக்க 5 ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க அதிகமா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரிக்கு கிடையாது. வாட்ஸ்அப்பில் இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்த ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோ கால் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கால்ஸ் அப்படின்றதுல கிரியேட் கால் லிங்க் அப்படின்ட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ கால் வந்து குரூப் லிங்க் கிரியேட் பண்ண போறீங்களா இல்லை வந்து ஆடியோ கால் லிங்க் கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அந்த லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அந்த லிங்க் மூலியமாவே அவங்க அந்த காலில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அஃபிஷியலாக ஏதாவது மீட்டிங்லாம் நடத்தணும் அப்படின்னா இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்க ட்ரிக், யூசுவலா எல்லாருமே வாட்ஸ்அப்க்கு தான் வந்து லாக் வந்து போடுவாங்க. பட் ஆனால் நான் சொல்ல போற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஒரு குறிப்பிட்ட சேட்டுக்கு மட்டும் உங்களால லாக் வந்து செட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ஆப் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பின் வந்து செட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ பின்னை வந்து செட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கான்டாக்ட்டுக்கு மட்டும் லாக் போடணுமோ அந்த கான்டாக்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்லயே போயிட்டு அந்த கான்டாக்டை ஓபன் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து கேட்கும், இல்ல அந்த பின் வந்து கேட்கும். அதை போட்டாதான் அந்த சாட் பாக்ஸ்க்குள்ள வந்து போக முடியும். ஸோ நீங்க உங்களோட வாட்ஸ்அப்ல யாருக்காவது சீக்ரெட்டான சாட்ஸ்லாம் பண்றீங்க, ஸோ அந்த சாட்டை வந்து லாக் போட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கங்க. நாம பார்க்க போற மூணாவது ட்ரிக், உங்க மொபைல்ல இன்டர்நெட் ஆன்ல இருக்கணும், ஆனா வாட்ஸ்அப்க்கு மட்டும் இன்டர்நெட் போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு நான் சொல்ல போற ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு பாசிட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஆப்புக்கு இன்டர்நெட் போகக்கூடாது பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு மேல வந்து ஒரு ஆன் பண்றதுக்கான ஐகான் இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல இன்டர்நெட் ஆன்ல இருக்கும். பட் ஆனா வாட்ஸ்அப்க்கு மட்டும் இன்டர்நெட் வந்து போகாது. சோ வாட்ஸ்அப்ல வர நோட்டிபிகேஷனா இருக்கட்டும் அண்ட் நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்க அப்படின்ற ஸ்டேட்டஸ் எல்லாமே இது மூலமா ஹைட் ஆயிடும். நம்ம பார்க்க போற நாலாவது ட்ரிக், உங்களோட வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணாமலே உங்களுக்கு வந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் ரொம்ப ஈஸியா வந்து படிக்க முடியும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க அந்த மெசேஜை படிச்சிருக்கீங்க அப்படின்றத அந்த மெசேஜை சென்ட் பண்ணவங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்களோட லாஸ்ட் சீன் வந்து தெரியாது. சோ இவ்வளவு அட்வான்டேஜ் இந்த ஒரு ட்ரிக்ல வந்து இருக்கு. இந்த ட்ரிக்கை நீங்க பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ஆப்பை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே இந்த ஆப்லயும் வந்து ஸ்டோர் ஆகும். சோ உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே நீங்க இந்த ஒரு அப்ளிகேஷன்லயே வந்து பாத்துக்க முடியும். நீங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நாம கடைசியா பார்க்க போற ட்ரிக், வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரே கிளிக்ல உங்களுக்கு வர மெசேஜ்க்கு உங்களால ரிப்ளை பண்ண முடியும். இதை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்க ஒரு கீபோர்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கீஸ் அப்படின்னு இருக்கும். அதுல போயிட்டு டிஃபால்ட்டா நீங்க அடிக்கடி என்ன மெசேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நேம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப் டைப் பண்ணி சேவ் பண்ணிருங்க. அண்ட் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து தேவைப்படுதோ சோ அப்பலாம் இந்த கீபோர்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா கீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டிஃபால்ட் மெசேஜ் வேணுமோ அதை ஜஸ்ட் தட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் அவங்களுக்கு வந்து போயிடும். சோ நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சோ இந்த வீடியோல பார்த்தா இந்த 5 ட்ரிக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 ட்ரிக்ல எந்த ட்ரிக் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுல யூஸ் பண்ண எல்லா ஆப்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்க போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.